அனைவருக்கும் வணக்கம். 78வது சுதந்திர தினம். கோட்டையிலே பிரதமர் கொடியேற்ற, தலைமைச் செயலகத்தில் முதல்வர் கொடியேற்ற, மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் கொடியேற்ற, ஆங்காங்கே கண்காணிப்பாளர்கள் கொடியேற்ற, ஊராட்சி மன்றங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடியேற்ற, பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பெருமக்கள் கொடியேற்ற, மாணவர்களுக்கு ஆரஞ்சு மிட்டாயும் லட்டும் வழங்கப்பட, தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த் 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 என்ற பாடலோடு ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடணும்? வணிகம் செய்ய வந்த வெள்ளைக்காரன் இங்க இருக்கக்கூடிய பிரிவினைகளை பார்த்து, நிறைய வளம் இருக்கு, மக்கள் அடிமையா இருக்கான், இவனை எளிதா நாம அடிமையாக்கிடலாம், அங்கங்க பிரிஞ்சு கடந்த இந்த நிலத்துக்கு இந்தியான்னு ஒரு பேரை வச்சு மொத்தமா தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரான். கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த வெள்ளைக்காரனை நாம ஏன் எதிர்த்தோம்? வெள்ளைக்காரன் தான் மின்சாரம் கொண்டு வந்தான், வெள்ளைக்காரன் தான் ரயில்வே கொண்டு வந்தான், வெள்ளைக்காரன் தான் பேருந்து கொண்டு வந்தான், வெள்ளைக்கார ஆட்சி தான் முதல் விமான நிலையமும் விமானமும் வருது, வெள்ளைக்கார ஆட்சி தான் தபால் வருது, வெள்ளைக்காரன் தான் தொலைபேசி கொண்டு வரான், இங்க இருக்கிற நவீன கண்டுபிடிப்புகள் அத்தனையும் வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட வெள்ளைக்காரன் நம்ம எதுக்கு எதுக்கணும்? ஏன்னா அடிமைப்படுத்தினான். யாரும் வெள்ளைக்காரன் போடுற சட்டத்தை எதிர்த்து பேசக்கூடாது. நம்ம நாட்டை அவன் ஆள்றான், நான் ஏன் ஆள முடியல? என் நாட்டை நான் ஆளணும். நான் சுதந்திரமா என்னுடைய தெருவில் என்னுடைய கொடியை ஏற்றி என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும், எனக்கு எல்லாமான உரிமை இருக்குன்னு சொல்லி, உனக்கு ஏண்டா நான் வரி தரணும்னு சொல்லி முதல்ல வெள்ளைக்காரன் எடுத்து 1751 எங்கிருந்து டெல்லி ஆண்டுகிட்டு இருக்கான். அங்க இருந்த வெள்ளைக்காரனை எதிர்த்து தென் மாவட்டத்தில் கடைகோடி கிராமத்தில் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பக்கத்தில் கூடிய நெற்கட்டான் செவல் அப்படிங்கிற ஊர்ல புலித்தேவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் முதல் குரல் எழுப்புறான். அதன் தொடர்ச்சியாக அழகுமுத்துக்கோன், அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை சீமையில புரட்சி ஏற்பட்டு முத்துவடகநாதர், வேலுநாச்சியார், மாமன்னர் மருதுபாண்டியர்கள், தீரன் சின்னமலை என்று தொடர்ச்சியா இந்த நிலத்தை போராடுறாங்க. அங்கே திப்பு சுல்தான் ஹைதர் அலி தலைமையில ஒரு மிகப்பெரிய போராட்டம் மைசூர் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்தியா முழுக்க இந்த போராட்டம் விரிவடையுது. ஆயுத வழி போராட்டம் முடக்கப்பட்ட பிறகு, அதை அழித்தொழித்த பிறகு சரியா ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அகிம்சை போராட்டம் தொடங்குது. அகிம்சை போராட்டத்திலையும் இந்த நிலம் தான் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. வ.உ. சிதம்பரனார் தலைமையில மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது. அதுக்கப்புறம் அதை வச்சாங்க பல்வேறு தலைவர்கள் போராடிக்காங்க. சொல்ல போனா இந்த சுதந்திரத்துக்காக உண்மையிலேயே மரணித்தவர்கள், உண்மையிலே ரத்தம் சிந்தியவர்கள், உண்மையிலே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் தமிழர்கள் தான் அதிகம். அது சுபாஷ் சந்திர போஸுடைய படையா இருக்கட்டும், இல்ல காந்தியுடைய அகிம்சை வழியான போராட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் தமிழருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. இப்படி இருந்த இந்த சுதந்திரம் எதுக்காக அவங்க போராடினாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வெள்ளைக்கார ஆட்சியில் என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாமே இப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய கற்பனைக்கு நான் விட்டுறேன். வெள்ளைக்காரன் அவனும் போட்ட சட்டங்களை மீறக்கூடாதுன்னு சொன்னான். அவ ஏதாவது கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தா கூட சட்டத்தை அப்படியே ஏத்துக்கணும், அதை எதிர்த்து நீ பேசக்கூடாதுன்னா அதுக்கு அவன் 124A அப்படின்னு சொல்லி ஒரு தேச துரோக வழக்கை பதிவு செய்யறான் 1860. அந்த வழக்கில் தான் வ.உ. சிதம்பரனார் கைது செய்யப்பட்டாரு, கோபாலகிருஷ்ண கோகலே கைது செய்யப்பட்டாரு, பாலகங்காதர திலகர் கைது செய்யப்பட்டாரு. இங்கே பல்வேறு தலைவர்கள் அந்த வழக்கில், முத்துராமலிங்க உட்பட, காமராஜர் உட்பட பல தலைவர்கள் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வெள்ளைக்காரன் கொண்டு வந்த 1860 கொண்டு வந்த 124A இன்னைக்கும் இருக்கு, வேற பேர்ல இருக்கு, வேற வடிவத்தில் இருக்கு. இன்னைக்கும் அரசு கொண்டு வருகிற சட்டங்கள் அது மக்களுக்கு எதிராக இருந்தாலும், மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதை எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. அரசை எதிர்த்து ஒரு விமர்சனம் செய்யக்கூடாது, அரசை எதிர்த்து ஒரு கருத்து சொல்லக்கூடாது. அரசு அடக்குமுறை ஏவனாலும் நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். அப்படின்னா இது வெள்ளைக்கார ஆட்சியுடைய மறு வடிவம் போலதானே இருக்குன்னு சொல்லி பல தலைவர்கள் சொல்றாங்க. அதைத்தான் இன்னைக்கு கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதையா சொல்லியிருந்தார். தனி மனிதனை தேசமும் சுரண்டுவது நிறுத்தப்படும் வரை இங்கே சுதந்திரம் என்பது 142 கோடி மக்களுக்கும் பொது உடைமை இல்லை. இந்த ஒரு வரி போதும். தேசத்தை தனி மனிதன் சுரண்டான், தனி மனிதனை தேசம் சுரண்டுகிறது, அது சுரண்டுவது நிறுத்தப்படுற சுதந்திரமே இல்லப்பான்ட்டார். இதை கொஞ்சம் விரிவா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் 4 பக்க அறிக்கையா கொடுத்திருந்தார். எந்த நோக்கத்திற்காக இந்த நாடு விடுதலை பெற்றதோ அந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோடு அந்த அறிக்கை தொடருது. அப்படியே சுட்டி காட்டி சுதந்திரம் இங்க இருக்குதா அப்படிங்கிற கேள்வியோடு சீமானவர்கள் தன் அறிக்கையை முடிச்சிருக்காரு. இரவில் பெற்றோம் இன்னும் விடியவே இல்லை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார். அவன் பட்டு வேட்டி கனவில் இருந்தபோது அவனுடைய கட்டிய கோவணம் கனவு போனது. பட்டு வேட்டி கனவுல ஒருத்தர் இருந்திருக்கான், ஆனா கட்டின கோவணமே களவு போயிடுச்சான். சுதந்திரம் கிடைக்கும் போது வெள்ளைக்காரன் போயிடுவான், நம்ம நல்லா பேசலாம், நல்லா எழுதலாம், நம்ம நாட்டில் நிம்மதியை நம்ம வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவணத்தை களவு கொண்டு போனதான் இந்த 77 ஆண்டுகள்
ஆண்ட ஆட்சியாளர்களுடைய சாதனை. என்றைக்கு ஒரு பெண் கழுத்து நிறைய நகையை போட்டுக்கொண்டு இரவு 12 மணிக்கு வெளியே போயிட்டு வீடு திரும்புகிறாளோ அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா நான் உணர்வேன்னு சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்லிட்டு போய் கிட்டத்தட்ட 78 வருஷம் ஆச்சு. அவர் சொல்லிட்டு போய் 77 வருஷத்துக்கு மேல ஆயும் கூட 100 பவுன் நகை இல்ல, 1 பவுன் நகையை போட்டுக்கிட்டு இரவு 12 மணிக்கு இல்ல, பகல் 12 மணிக்கு போனா கூட பைக்கில் வந்து அத்துட்டு போயிடுவான். அதுதான் இன்றைய நிலைமை. வீதி எங்கும் கஞ்சா வேட்டை, ஊரெங்கும் போதை பொருள். ஒரு பள்ளிக்கூடத்துல 12,000 ரூபாய் பள்ளி கட்டணம் செலுத்த முடியாம 8ஆம் வகுப்பு மாணவன் இந்த நாட்டில் தற்கொலை பண்ணி சாகுறான். இதான் சுதந்திரமா? ஆற்று மணல் கொள்ளையை தடுக்க போராடிய ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பட்ட பகல்ல மணல் கடத்தல் கும்பலால் வெட்டி வீசப்படுறாரு. கனிம வள கொள்ளையை தடுக்க போன சமூக ஆர்வலர்கள் டிராக்டர் ஏற்றி கொலை செய்யப்படுறாங்க. அரசாங்கம் போடுகிற கொடுமையான சட்டங்களை எதிர்த்து பேசுற எல்லார் மீதும் NSA, NIA, குண்டர் சட்டம், கொடுமையான சட்டம் என்று சிறைப்பிடிக்கப்படுறாங்க. எழுதுனா சிறை, பேசுனா சிறை, விமர்சனம் செஞ்சா குண்டர் சட்டம். எங்க இருக்கு சுதந்திரம்? ரேஷன் கார்டு வாங்கணுமா லஞ்சம், ஓட்டுநர் உரிமை வாங்கணுமா லஞ்சம், ஆதார் கார்டு வாங்கணுமா உடனே வாங்கணுமா 200 ரூபாய் லஞ்சம், பிறப்பு சான்றிதழ் வாங்கணுமா லஞ்சம், இறப்பு சான்றிதழ் வாங்கணுமா லஞ்சம், மருத்துவமனையில் உடனடியாக உங்களுக்கு சிகிச்சை வேணுமா லஞ்சம், மருத்துவமனையில் போலியா சான்றிதழ் வேணுமா லஞ்சம், ஆண் பெண் குழந்தை பாலினத்தை கண்டுபிடிக்க கூடாது, கண்டுபிடிச்சு சொல்லணுமா அதுக்கும் லஞ்சம். எங்க திரும்பினாலும் லஞ்சம். எங்க இருக்கு சுதந்திரம்? நாட்டினுடைய முக்கியமான 4 தூண்கள்ல முதன்மையான தூணு பத்திரிகை. மக்கள் படுற கஷ்டங்களை அரசுக்கும் அரசு செய்யற தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களுக்குமான பாலமா இருக்கக்கூடிய பத்திரிகை என்ன பேசணும், யாருக்காக பேசணும், எப்ப பேசணும், எதை பேசணும் என்று முடிவு செய்வது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்றால் எங்கே இருக்கிறது சுதந்திரம்? அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற, அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற, அதிகார வர்க்கம் செய்கிற அநீதிகளை சுட்டி காட்டுகிற ஊடகங்களுக்கு சிறை, குண்டர் சட்டம். அரசுக்கு செம்படிக்கிற, அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற, அரசை ஆளுகிற கட்சிகளுக்கு சொம்படிக்கிற, ஆதரவாக செயல்படுகிற அல்லக்கை போல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் என்ற பெயர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு செம்மொழி காப்பாளர் விருது, செந்தமிழ் புலவர் விருது என்றால் எங்கே இருக்கிறது சுதந்திரம்? நீ யார அடிமை? என்ன எடுத்து கேள்வி கேட்க? என்ன துறன்னு சொல்லு, எஜமான்னு சொல்லு, டியர் எக்ஸலன்ஸ்ன்னு சொல்லு. நான் வரும்போது நீ நிற்காத, நான் தள்ளி போயிரு. நான் வரும்போது நீ உன் பார்வையிலே பற்றக்கூடாது. யாரு? வெள்ளைக்காரன். நீ யாரா? ஓட்டு போட்டியா? பணம் வாங்கினல்ல? நீ யார் என்னத்து கேள்வி கேட்க? நான் வரும்போது சாலையில் மக்கள் நிற்கக்கூடாது, நான் வரும்போது நான் சாலையில் நடக்கக்கூடாது, நான் மட்டும்தான் போவேன், மக்கள் 5 மணி நேரமாலும் காத்து கிடக்கணும். என்னைய ஐயா துறை எஜமானு கூப்பிடக்கூடாது, ஆனால் என்னைய தளபதி சின்னவரே அப்படின்னு கூப்பிடணும். என்னைய பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்ன? அவனும் கனிம வளத்தை கொள்ளையடிச்சான், இவர்களும் கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அவன் மணலை அள்ளலை, இவன் மணலை அள்ளி விற்கிறாங்க. அவன் ஆட்சியில் ஊழல் கூட இல்லை, இங்க ஊழல் தலைவிரிச்சு ஆடுது. என்ன வித்தியாசம் இருக்கு? எங்க இருக்கு சுதந்திரம்? அரசு கொண்டு வருகிற சட்டங்களை மதிக்காம கிளர்ச்சி செய்கிற கிளர்ச்சியாளர்களை, கிளர்ச்சி செய்கிற மக்களை குற்ற பரம்பரை என்று முத்திரை குத்தி காவல் நிலையத்தில் மாலை 6 மணிக்கு வந்துட்டு காலை 6 மணிக்கு தான் போகணும்னு சொல்லி அடக்குமுறை ஏவி காவல் நிலையத்தை வச்சு அடிச்சு கொண்டது வெள்ளக்கார ஆட்சி. அரசை எதிர்த்து, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கவங்களை உள்ள கொண்டு வச்சு லாக்அப் டெத் பண்ணுவது இந்த ஆட்சி. என்ன வித்தியாசம் இருக்கு? எங்க இருக்கு சுதந்திரம்? இந்தியாவில் 20 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாம சொல்றாங்க. 10 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் 3 வேளை உணவு கூட இல்லைன்னு சொல்றாங்க. நாட்டினுடைய அதிபர் யாரு? அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வரும்பொழுது ஏழைகளை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி கிரீன் மேட்டு போட்டு மூடி அதை மறைக்கிற தேசத்தில் எங்கே இருக்கிறது சுதந்திரம்? ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள், ஊழலஞ்சத்தை திளைத்து போன அதிகாரிகள், நாடு முழுக்க சுகாதார கேடு, நாடு முழுக்க பசி பஞ்சம் பட்டினி. கொரோனா வந்த பொழுது அதிகமான பாதிப்புக்குள்ளாட நாட்டில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. வளரும் நாடு பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கிட்டான். பல லட்சம் கோடி கடனு, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் 1 லட்சம் ரூபாய் கடனு, ஒவ்வொரு தமிழனுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 லட்சம் கோடி கடனு. எங்க இருக்குது சுதந்திரம்? அப்ப சுதந்திரமே இல்லையா? இருக்கு. கண்ட இடத்துலையும் எச்சில் துப்ப சுதந்திரம் இருக்கு. கண்ட இடத்துலையும் நாய் போல சுவரில் ஏறி சிறுநீர் கழிக்க சுதந்திரம் இருக்கு. எங்க வேணாலும் பத்த வச்சு சிகரெட்டை இழுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. கள்ளச்சாராயம் குடிக்காம அரசு கொடுக்குற டாஸ்மாக்ல நல்லச்சாராயம் வாங்கி குடிச்சிட்டு எங்க வேணாலும் திறந்த மேனிக்கு பிறந்த மேனியா படுத்து கிடக்க சுதந்திரம் இருக்கு. சுதந்திரம் வாங்கினதை அறிவிச்சிடாதீங்க. அடிமையா இருந்த மக்களுக்கு சுதந்திரத்தை எப்படி கொண்டாடு தெரியாம போயிடும். ஒரு 30 வருஷம் கழிச்சு சுதந்திரத்தை அறிவிங்கன்னு சொல்லி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னதாக ஒரு செய்தி. எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி! அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வாங்கினா, பிரிட்டிஷ்காரனுக்கு ஏவல் வேலை பார்த்த ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாட்டை வித்தான். இன்னைக்கு 2 பேர் வாங்குறாங்க, 2 பேர் விற்கிறாங்க, 4 பேரும் குஜராத்தி.
எங்க இருக்கு சுதந்திரம்? நாடு நம்மளுடைய நாடு, நம்ம வாழ்ற நாடு. வி ஆர் ஆல் இந்தியன் சிட்டிசன். ஆனா நம்ம நாட்டுக்குன்னு சொந்தமா ஃப்ளைட் இல்லை. நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான அடையாளமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அடையாளம் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டை, பாஸ்போர்ட்டை அச்சடிக்கிற உரிமை நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு ஃப்ளைட்டை வித்தாச்சு, ஏர்போர்ட்டை வித்தாச்சு, துறைமுகத்தை வித்தாச்சு, ரயில்வே நிலையங்களை வித்தாச்சு, ரயிலை வித்தாச்சு, எல்ஐசியுடைய பாதி பங்குகளை வித்தாச்சு, பல அரசு துறை நிறுவனங்களுடைய பங்குகளை வித்தாச்சு. என்ன மிச்சம் இருக்கு அப்படின்னா ஓட்டு போடுற உரிமை மட்டும் மிச்சம் இருக்கு. ஊரையைக்கும் ஒரு திருடன், உணவு தேடும் பிச்சைக்காரன், உடலை விற்கும் விபச்சாரி, உயிரை கொள்ளும் கொலைகாரன், இந்த 4 பேரும் இல்லாத நாடு தான் நல்ல நாடுன்னு சொல்லி கவிப்பேரரசு வைரம் சொல்வார். அந்த 4 பேரும் இல்லாத நாட்டை உருவாக்க இந்த 78வது சுதந்திர தினத்திலேயாவது இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள் உறுதிமொழி ஏற்பார்களா? வீதியில, சாலையில, இருசக்கர வாகனங்கள்ல, மகிழுந்துல போனா, சென்னையில அண்ணா நகர்ல ஆரம்பிச்சு நீங்க மெரினா பீச் போறதுக்குள்ள 50 பிச்சைக்காரர்கள் யாரும் பார்க்க முடியும். தினம் தினம் காலை தொடங்கி மாலை வரைக்கும் பிச்சை எடுத்து தங்கள் வாழ்க்கைக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் இந்தியாவில் இருக்காங்க. உலகத்தில் இப்படி பிச்சைக்காரர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்களா? எந்த நாட்டில் பிச்சைக்காரன் இல்லையோ அந்த நாடு தான் வளர்ந்துருக்கு, உண்மையான சுதந்திரத்தை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. 78 வருஷமாச்சு இன்னும் பிச்சைக்காரர்களை வைத்திருக்கிற இந்த தேசம் தன்னுடைய பண தேவைக்காக, குடும்பத்தை காப்பாற்ற, குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க உடலை விற்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய தேசம். உடலை வாடகை தாய் மூலியமாக வாடகை தாயா இருந்து தன் உடலை விற்று பணத்தை பெறக்கூடிய இந்த தேசத்துல எங்கேயா இருக்கு சுதந்திரம்? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்தியாவுடைய குற்றவியல் நடைமுறை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்தியாவுடைய தண்டனை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இங்க எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கா? ஏழை, எளியவன், ஒடுக்கப்பட்டவன், மிக மிக கீழ்நிலையானவன் புகார் கொடுக்க போனா அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் புகாரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா அதிகார வர்க்கத்தில் இருந்தா, ஆளும் கட்சியா இருந்தா, அவன் யார் மேல புகார் கொடுத்தாலும் உடனடியா நடவடிக்கை. எங்க இருக்குயா சுதந்திரம்? எங்க இருக்கு? இந்தியன் படத்துல ஒரு வசனம் வந்துச்சு, இன்னைக்கு அது அவுட்லெட் ஆயிருச்சு, இன்னைக்கு அது கிரிஞ்ச் ஆயிருச்சு. ஆனா வசனம் உண்மையானது. மற்ற நாடுகள்ல வேலை செய்யாம இருக்கத்தான் லஞ்சம், இங்க வேலை செய்யவே லஞ்சம். ஒரு கிராம நிர்வாக அதிகாரியுடைய வேலையை செய்யணும்னா லஞ்சம். ஒரு தாசில்தார் தன் வேலையை செய்யணும் லஞ்சம். ஒரு எஸ்ஐ, ஒரு ஆய்வாளர், ஒரு டிஎஸ்பி, ஒரு கண்காணிப்பாளர் தன் வேலையை செய்ய காசு. இல்ல தடுக்காம இருக்க, கண்டுகொள்ளாம இருக்க காசு. எங்க இருக்கு சுதந்திரம்? அன்னைக்கும் சாதியை தீண்டாம, இன்னைக்கும் சாதியை தீண்டாம, அன்னைக்கும் மதத்தை வச்ச பிரிவினை, இன்னைக்கும் மதத்தை வச்சு பிரிவினை, அன்னைக்கும் ஏழை பணக்கார வித்தியாசம், இன்னைக்கும் ஏழை பிறக்க வித்தியாசம், அன்னைக்கும் அதே அடக்குமுறை, இன்னைக்கும் அதே அடக்குமுறை, அன்னைக்கும் அதே கொள்ளை, இன்னைக்கும் அதே கொள்ளை, அன்னைக்கும் வெள்ளக்காரன் பல கோடிகளை கொள்ளையடிச்சு போனா, இன்னைக்கும் பல கோடிகளை கொள்ளையடிச்சு போறான், அன்னைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் தப்பிச்சான், இன்னைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிக்கிறான். அப்புறம் எதுக்கு சுதந்திரம்? யாருக்கு சுதந்திரம்? எங்க இருக்கு சுதந்திரம்? ஆனாலும் இந்த இந்திய நிலத்தை இன்னொருவன் ஆண்டுவிடக் கூடாது என்பதற்காக, நாம் அடிமையாக நம் தலைமுறை முழுக்க இருந்துவிடக் கூடாது என்பதற்காக, இந்த நிலத்தின் விடியலுக்காக, விடுதலைக்காக ரத்தம் சிந்தி, வியர்வை சிந்தி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த போராளிகளை, அந்த மாவீரர்களை நினைவு கொள்ற நாளாக இந்த நாள் உண்மையிலே இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும்னா ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, பாலியல் வன்கொடுமையற்ற, தீண்டாமையற்ற, மதுமத போதையற்ற ஒரு தேசம் எப்போது உருவாகிறதோ அப்போதுதான் இந்த விடுதலைக்காக, இந்த சுதந்திரத்திற்காக போராடிய அத்தனை பேருடைய ஆன்மாவும் உண்மையிலே சாந்தி அடையும். ஆன்மான்னு ஒன்று இருந்தா, வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இல்ல, வெள்ளைக்காரர்கள் இல்ல, அவருடைய கொடி இல்ல, ஆனா வெள்ளைக்காரனை ஏத்து எந்த காரணங்களுக்காக புலித்தேவன் தொடங்கி சுபாஷ் சந்திர போஸுடைய கடைசி வீரன் வரைக்கும் போராடினானோ அந்த காரணங்கள் அப்படி இருக்கிறது. ஆனாலும் அனைவருக்கும் சுதந்திர நாள் வாழ்த்துக்கள். வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், வெற்றிவேல் வீரவேல்.